பார்க்கல. அக்கா இருந்த ஒரு பேச்சியும் இல்லைன்னா ஒரு பேச்சியுமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? இவரை எப்படி கூட்டிட்டு வர்றது? எனக்கும் தானே அவர் புருஷன். இப்படி அவிய மட்டும் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவிய வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நான் விட்டு கொடுத்துட்டு வந்தேன் அவரை. இப்படி என் பிள்ளை கல்யாணத்துக்கு கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதில்லை. என் அண்ணனுக்கு போன் போட்டு இப்பவே வர வைக்க போறேன். அவர் வந்தாதான் இந்த பிரச்சனை சரியாகும். ஏங்க எதுக்கு இப்ப நீ இவ்வளவு அவசர அவசரமா கிளப்பி அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிய? நான் எதையாவது பேசி அந்த வீட்ல இருந்திருப்பேன். இப்ப எதுக்கு நீ கூட்டிட்டு போறிய? ராசதி, உங்க மைனி பேச்சே சரியில்லை. எப்படி அவங்க நம்மளை பார்த்து வீட்டை விட்டு போன்னு சொல்லலாம்? எனக்கு கோவம் வந்துருச்சு ராசதி. நீ எதுவும் பேசாம சும்மா இரு. என்னைக்கு வராத கோவம் இன்னைக்கு எதுக்கு உங்களுக்கு வந்திருக்கு? எப்பவுமே எதையுமே காதுல வாங்காமல போவியே. இன்னைக்கு என்ன அப்படி வீரம் வந்துட்டு உங்களுக்கு? மனுஷனால ஒரே மாதிரி இருக்க முடியுமா ராசதி? இன்னைக்கு பிரச்சனையே வேற. என்ன பிரச்சனை? அதான் உங்க மைனி ஏசிட்டாவல்ல, அததான் சொல்றேன். அது அப்படி ஒண்ணு ஏசலையே. என் மாமாவும் உண்டாயிருக்கா, அதனால உன்னையும் சேர்த்து என்னால பார்க்க முடியாதுன்னு மட்டும் தான் சொன்னாவே. ராசதி, உனக்கு வேணா அது சாதாரணமா தெரியல, என்னால அதெல்லாம் தாங்க முடியல ராசதி. நீ என் பொண்டாட்டி, நீ அவமானப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் உடனே போலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். என்னைய மட்டும் கூட்டிட்டு வந்தியா? நம்ம பிள்ளைய ஏன் கூட்டிட்டு வரல? பிள்ளை ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தா. அவளையும் எழுப்பி கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்னை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டியே. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ராசதி, நம்ம பிள்ளைய அங்கதான் இருக்காளோ? உங்களுக்கு தெரியாதோ பிரியங்கா அங்கதான் இருக்கானே? உங்க நினைப்பு அப்படின்னா எங்க இருக்கு? என் நினப்பு பூரா உன் மேலதான் இருக்கு ராசதி. என்னது? ஆமா ராசதி, உன்னையே உங்க மைனி ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்னால தாங்கவே முடியல. அதனாலதான் பிள்ளை எங்க இருக்கணும் பாக்கல, தொல்லை எங்க இருக்கணும் பாக்கல. என்னது தொல்லையா? அது வந்து ரைமிங் ராசதி. நல்ல ரைமிங்ல சொன்னீங்க. நம்ம பிள்ளைய அங்க விட்டுட்டு வந்துட்டோம். பைக்கை திருப்புங்க, போய் கூட்டிட்டு வந்துருவோம். ராசதி, பைக்ல ட்ரிபிள்ஸ் எல்லாம் அடிக்க முடியாது. நீ நம்ம பிள்ளைக்கு போன் போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போக சொல்லு. அவன் அங்க போயிட்டானா என்ன யார் பாத்துக்கிடுவா? ராசதி, அதான் நான் இருக்கேன்ல. நீங்க என்ன செய்வீங்க? ஒரு சுடுதண்ணி கூட உங்களுக்கு வைக்க தெரியாது. உங்களை வச்சு இருந்தா என்ன செய்ய? ராசுகுட்டி. என்னது ராசுகுட்டியா? செல்லமா ராசதி. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் குட்டி கிட்டிலாம் வருது. வேற என்ன பண்றது ராசதி? நம்மளுக்கு கல்யாணம் ஆன கொஞ்சம் வருஷத்திலே நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அங்கேயே இருந்ததுனால இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ராசதி. இப்போ இங்கேயே இருக்கேன்ல, அதனாலதான் பாசம் அதிகமா கொப்பளிக்குது. பாத்து உடம்பெல்லாம் கொப்பள வந்துற போகுது. ராசுகுட்டி. ராசுகுட்டி துவாசகுட்டி நிக்கிட்டு. ராசு செல்லம், ராசு பட்டு. இந்த மனுஷன் எதுக்கு இவ்வளவுக்குள்ள கொஞ்சியாரு? ஏதோ டவுட்டால இருக்கு. ராசதி, இதுல டவுட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு நாளா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழாம வேஸ்ட் பண்ணிட்டோம் ராசதி. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்க வாழ்க்கையாது சந்தோஷமா வாழ்வோம். என்ன சொல்றீங்க? ஆமா ராசதி, உனக்காக தானே அந்த மீனாவை விரட்டி விட்டேன். அவகிட்ட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் யாருக்காக? உனக்காக தானே ராசதி. நீ இன்னும் என் மேல கோபமாவே இருந்தா என்ன அர்த்தம்? கோவமாலாம் ஒண்ணும் இல்ல. என் அண்ணன் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேலேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். வருத்தப்படாத ராசுகுட்டி, உன்னைய ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்ன சொல்றியா? சூப்பரான இடத்துக்கா? ஆமா ராசதி, உனக்கு கால் உடஞ்சிருக்குன்னு சொன்னால, நம்ம வீட்டுக்கு போனா உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால உன்னைய ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்ன சொல்றியா? ஆமா ராசதி, அங்க போனா நீ எந்த வேலையுமே செய்ய வேண்டாம். நீ பாட்டுக்கு ஜாலியா படுத்திருக்கலாம். அப்ப சாப்பாடு? சாப்பாடு எல்லாம் டைமுக்கு வந்துடும் ராசதி. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், 10 பேரு உனக்கு வேலை செய்யறதுக்காக வந்து நிப்பாங்க. அப்படியா? ஆமா ராசாத்தி, உனக்கே கால் உடஞ்சிருக்கு. 3 வேளை சோத்துக்காக எதுக்கு நீ உங்க அண்ணன் வீட்டுல காத்து கிடக்கணும்? அதுக்காக தான் நான் உனக்காகவே ஒரு சூப்பரான இடம் பார்த்து வச்சிருக்கேன். நீ அங்க வந்து ஜாலியா ரெஸ்ட் எடு ராசாத்தி. உன்னைய அங்க இருக்கவங்க நல்லா பாத்துப்பாங்க. சரிங்க, நீங்களும் அங்கதானே இருப்பீங்க? ஆமா ராசாத்தி, நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். அப்போ பிரியங்காக்கு போன் போட்டு வர
வேண்டாம் ராசாத்தி, அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டோம். மாப்பிள்ளைய பிரிஞ்சு எத்தனை நாள் தான் நம்ம கூடயே இருப்பா? மாப்பிள்ளையும் அவளை தேடிட்டே இருப்பாரு. அதனால பிரியங்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டோம். நம்ம மட்டும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவோம். கெஸ்ட் ஹவுஸா? ஆமா ராசாத்தி. இவ்வளவு நாளா உங்களுக்கு இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. ராசாத்தி, அந்த கெஸ்ட் ஹவுஸ் என்னோடது இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்களோடது. அப்படியா? நம்ம போய் இருந்தா நம்மளுக்கு எல்லாரும் அங்க வேலை செய்வாங்களா? நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாரும் கைய கட்டி வாய முடி உனக்காக வேலை செய்வாங்க ராசாத்தி. அப்படியாங்க? ஆமா ராசாத்தி, உங்க மைனி உன்னை அப்படி பேசின உடனே என்னால தாங்க முடியல. அதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். செட்டப்பா? கெஸ்ட் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ். சரிங்க, சீக்கிரமா போங்க. ஹலோ, என்ன தங்கச்சி? என்னம்மா? என்ன, கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வானே. ஏமா என்னாச்சு? எதுக்குமா அழுதுட்டு இருக்க? எதா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லுமா. என்ன, நீ உடனே வீட்டுக்கு வானே. இங்க வா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்னாச்சுமா? என்ன நடந்துச்சுன்னு அண்ணன் கிட்ட சொல்லு. உன் புருஷன் ஏதாவது சொன்னானா? எங்க அவன்கிட்ட பதில போடக்கூடு. என்ன, நீ முதல்ல வீட்டுக்கு வா, நான் சொல்றேன். என்னால போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, சீக்கிரம் வா. சரிம்மா தங்கச்சி, உடனே வாரேன். என் தங்கச்சி கண்ணில் ஒத்த சொட்டு கண்ணீர் வந்தா அவன் உடம்புல இருந்து 2 சொட்டு ரத்தத்தை எடுத்துருவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் என் தங்கச்சி அளவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? என் மேல அவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் யாருங்கிறத பாப்பாவேன். என் தங்கச்சிய இவ்வளவு நேரம் அள வச்சுட்டு அவன் என்னால போனான்னு தெரியல. வீட்டுக்கு போய் என் தங்கச்சி கண்ணீருக்கு அவன் தான் காரணம்னு தெரிய வரட்டும். அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறியே. ஹலோ ராசத்தி அக்கா, என்ன செல்லம்மா? அக்கா, எங்கக்கா இருக்கிய? நானும் என் புருஷனும் பைக்ல போயிட்டு இருக்க செல்லம்மா. அதுவும் டூயட் பாடிக்கிட்டே. என்னது, டூயட் பாடிக்கிட்டு உங்க புருஷன் கூட போயிட்டு இருக்கீங்களா? என்னக்கா சொல்றீங்க? கனவு எதுவும் கண்டுட்டு இருக்கீங்களோ? நான் எது கனவு காண போறேன் செல்லம்மா. என் புருஷன் என் மேல அன்பு, பாசம், நேசம் எல்லாம் வச்சிருக்காரு. ராசுகுட்டி, என்னைய நல்லா பிடிச்சிக்கமா, கீழே விழுந்துடாத. சரிங்க செல்லம்மா, கேட்டுச்சா? என் புருஷனா என்னைய பிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஏக்கா, அத்தானா அது நம்பவே முடியல. ஏன் செல்லம்மா? இல்லக்கா, அப்பா எப்படி திடீர்னு மாறினாவேன்னு யோசிக்கேன். எப்படிக்கா, என்னக்கா நடந்துச்சு? அதான் செல்லம்மா, நம்ம மைனி இருக்காவல்ல, அவிய அந்த வீட்டுல இருக்காத, நீ வெளியே போன்னு சொல்லிட்டாவ. என் புருஷன் கோவப்பட்டு நீ கூட்டிட்டு வந்துட்டாவ செல்லம்மா. நான் அவமானப்பட்டு நிக்கிறத என் புருஷனால பார்க்க முடியல. அதனால இதுக்கு மேல இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது, இதை விட சூப்பரான வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காவ. என்னது, சூப்பரான வீடா? அப்போ உங்க வீட்டுக்கு போலியா நீங்க? இல்ல செல்லம்மா, நாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறோம். என் புருஷன் எனக்காக கெஸ்ட் ஹவுஸ வாங்கி வச்சிருக்காவலாம். அங்க போய் நாங்க ஜாலியா கொஞ்ச நாளைக்கு தங்க போறோம். கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஜாலியா தங்குறதுக்கு இது வேணா இளஞ்சோடியலா? வயசான காலத்துல காசி ராமேஸ்வரன் போனோம். கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஜாலியா தங்க போறோம்ல, ஜாலியா. இந்த வயசுல ஜாலியா தங்கி என்ன பண்ண போகுது? அந்த மனுஷன் இப்படி எல்லாம் மாற மாட்டாரே. இதுல ஏதோ உள்குத்து இருக்க. இந்த பொம்பளை எதுவும் போய் சொல்லுதோ? இல்லையே, அத்தான் குரல் கேட்டுச்சே. என்னை புடிச்சிட்டேன்னு சொல்லியாரு. அப்போ இந்த ராசாத்தி பொம்பளை பின்னாடி பைக்ல ஏத்திட்டு போறாரு போல்க. எங்க போறாவ? 2 பேர் மட்டும் போய் கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன பண்ண போறாவ? இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பேசாம அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நம்மளும் வரலாமான்னு கேப்போமா? ராசாத்தி அக்கா, கெஸ்ட் ஹவுஸ் எங்கக்கா இருக்கு? நானும் வரலாமா? நீ அங்க எதுக்கு? இன்னும் தங்குறதுக்கு திங்குறதுக்கு இடம் இல்லாம தான் சுத்திட்டு இருக்கியோ? சே, எப்படி பேசுது பாரு இந்த பொம்பளை. இதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஜாலியாவே இருக்க கூடாது. போடா பரணும். இந்த பொம்பளை நிஜமாலே கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போதா நான் தெரிஞ்சுக்கிறேன்மே. வாரேன்னு சொல்ல வேண்டாம். எங்க போறியன்னு டீடைல் கேட்டு வச்சுட்டு நம்மளும் போகணும். உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கணும். ராசாத்தி அக்கா, நான் வரலக்கா. நீங்க எந்த ஊருக்கு போறியே, எந்த இடத்துல அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு கேட்டேன். செல்லம்மா, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. என் புருஷனுக்கு தான் தெரியும். அப்படியேக்கா, அத்தானுக்கு தான் தெரியுமா? கொஞ்சம் போன அத்தான்ட்ட கொடுங்களா? ராசாத்தி, உங்க அத்தா பைக் ஓட்டிட்டு இருக்காவ. நீ கொஞ்சம் போன வை. நாங்க அங்க
ராசுகுட்டி, போன் கையில இருந்தா தான் எல்லாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. போனை என்கிட்ட கொடுமா. சரி இந்த